இங்க இந்த அரசர் எதை தொட்டாலும் அது தங்கமா மாறிடுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த நாடு நாட்டு மக்கள்னு எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த தங்கம் தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் முன்னாடி கோல்டிங்கிற ஏஞ்சல் தோன்றி அவனுக்கு கோல்டன் டச் வரத்தை தரேன்னு சொல்லுது. அதுக்காக இந்த அரசன் என்னுடைய நாடு மக்கள் என்னுடைய மொத்த செல்வத்தையும் தரேன், எனக்கு அந்த வரத்தை கொடுன்னு கேக்குறான். ஆனா அந்த ஏஞ்சல் எதுவும் வாங்காம அவனுக்கு வரத்தை மட்டும் கொடுக்குது. இதுக்கப்புறமா இவன் கண்ணில் படுறது எல்லாத்தையும் தங்கமா மாத்தி சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருக்கான். ஆனா அதுவும் அவனால எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னு அவனுக்கு புரிய வரதுக்கு முன்னாடி வரதான். ஏன்னா இந்த வரத்தால அவன் எதை தொட்டாலும் அது தங்கமா மாறிக்கிட்டு இருக்கு. அவனால ஒரு டம்ளர் தண்ணிய கூட குடிக்க முடியல. பசி அவனை மிருகமா மாத்துது. அதனால அந்த இடத்தவே அடிச்சு நொறுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி போய் இந்த உலகத்திலேயே பணக்கார அரசன் நான் தான் சொல்றான். ஆனா அந்த கண்ணாடியில இவன் பசியால சாக போறங்கிற அவனோட எதிர்காலத்தை காட்டுது. பயந்து போன இவன் அந்த ஏஞ்சலை திரும்ப கூப்பிடுறான். இந்த தடவையும் என்னுடைய செல்வத்தை நான் மொத்தமா தந்துடுறேன், எங்கிட்ட இருந்து அந்த வரத்தை எடுத்துட்டு ஒரே ஒரு ஹேம்பர்கரை கொடுன்னு கேக்குறான். அந்த கோல்டி ஏஞ்சலும் இதுக்கு சம்மதம் தெரிவிக்குது. இதனால அந்த ஒரு சின்ன ஹேம்பர்கருக்காக அவங்க இருக்கக்கூடிய மொத்த சொத்தையுமே அவன் இழந்துடுறான்.